சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மதுரையில இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் கோவிலோட தல வரலாறும் சிறப்புகளும் பத்தி தான் பார்க்க போறோம். பாண்டி, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, என்னோட கோரிக்கைய நீ சீக்கிரமா நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சாமிக்கே கட்டளை இடுறது மாதிரிதான் வரம் கேக்குறாங்க பக்தர்கள். அண்ணன் 15 நாளா கனவுல வாடா என்ன பாத்துட்டு போடான்னு சொல்லுச்சு, அதனாலதான் நான் அவனை பாக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு பாண்டி முனீஸ்வரனை அண்ணனாவும் பாக்குறாங்க பாண்டியோட பக்தர்கள். பொங்கலோ, ஆடு வெட்டுறதோ, சுருட்டு வாங்கி வைக்கிறதோ, பாலாபிஷேகம் செய்யறதோ எப்படினாலும் சரி அத படைச்சு பாண்டிய வணங்கலாம். கடவுளோட அருளை பெறதுக்காக சடங்குகள் ஒரு தடையா இருந்துடக்கூடாது. விரும்பிய வழியில கடவுளோட அன்பை பெறலாம் அப்படின்ற உயர்ந்த தத்துவத்துக்கு உதாரணமா இருக்குது இந்த பாண்டி கோவிலோட பக்தி மார்க்கம். மதுரை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேலமடை பகுதியில இருக்குது இந்த பாண்டி முனீஸ்வரர் கோவில். பாண்டிய பற்றி மதுரை மாவட்ட மக்கள் கிட்ட பல செவி வழி கதைகள் உண்டு. அதுல சிறுவர்களை மிரள வைக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கதை ஒண்ணும் உண்டு. வீட்டுக்கே அடங்காத பிள்ளையாய் வளர்ந்த பாண்டி 4 வட்டத்துல யாருக்கும் அடங்காத, அடக்கவும் முடியாத மாமனிதர் ஆகிட்டாரு. ஆனா அநீதியை கண்டா ஆக்ரோஷத்தோட பாய்வாரு. இப்படி வாழ்ந்த பாண்டி இறந்ததுக்கு அப்புறமா ஒரு குடும்பத்தோட குலதெய்வமாகி இன்னைக்கு தென் மாவட்ட மக்களோட இஷ்ட தெய்வமாகவும் நிக்கிறாரு. இப்பவும் கூட பாண்டி சிலைய குழந்தைகள் பார்த்தா பயந்து போயிடும். மொழிகளை உருட்டி முறுக்கிய மீசையோட சினந்து காணப்படக்கூடிய பாண்டி முனி எப்போ வேணும்னாலும் ஆக்ரோஷத்தோட கிளம்பி விடும் அப்படின்றதுனால சிலைய இரும்பு சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல பல கதைகள் உண்டு. ஒரு குடும்பத்தினர் வம்சாவளியா இந்த கோவிலை நிர்வகிச்சுட்டு வராங்க. இனி பாண்டி கோவிலோட வரலாறு பத்தி பார்க்கலாம். பாண்டிய பத்தி நிறைய கதைகள் இருந்தாலும் நிஜம்ன்றது வேற. சுமார் 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் பழைய மதுரை அப்படின்னு சொல்லப்பட்டது. கரூர் கிட்ட இருக்கக்கூடிய நெரூர் கிராமத்துல முத்தரையர் வம்சத்தை சேர்ந்த வள்ளியம்மை பிழைப்பு தேடி மதுரை மாநேரியில குடியேறினாங்க. வள்ளியம்மை கனவுல பல முறை சாமி மேலமடை கிராமத்துல தாம் புதைந்து இருக்க இடத்தையும் சொன்னுச்சு. ஆனா அந்த அம்மா கனவை அவ்வளவு பெருசா கவனம் செலுத்தல. ஆனா கனவு தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. கிராம மக்கள் கிட்ட இந்த கனவை சொல்லி இருக்காங்க. உடனேயே வண்டியூர், உத்தங்குடி, கருப்பாயூரணி கிராம மக்களோட மேலமடை மக்களும் சேர்ந்து வள்ளியம்மை கனவுல சாமி சொன்ன இடத்தை தோன்றினப்போ உருட்டிய விழிகள், முறுக்கிய மீசை, அடர்ந்து நீண்டு வளர்ந்த ஜடா முடியோட சம்மணமிட்ட தவ கோலத்துல சாமி சிலை கிடைச்சது. அந்த சிலைய வெளியே எடுத்து ஒரு குடிசை போட்டு சிலைய வச்சு கும்பிட தொடங்கினாங்க. ஜடாமுனீஸ்வரர் கோவில் அப்படின்னு மக்கள் மத்தியில பிரபலமானது. வள்ளியம்மையே பூசாரியாவும் இருந்தாங்க. அப்போ அடர்ந்த காட்டு பகுதியா நடக்க கூட சரிவர பாதை இல்லாத காலம். கம்பீரமா இருக்கக்கூடிய ஜடாமுனிய பார்த்து மக்கள், குறிப்பா குழந்தைகள் அச்சப்படாதான். நீண்ட வளர்ந்த ஜடாமுடிய பார்த்து சாமிய இரும்பு சங்கிலியால கட்டி வச்சிருக்கிறதா மக்கள் நினைச்சுக்கிறாங்க. அந்த காலத்திலேயே கோவில் பிரபலமாகிவிட வெள்ளைக்கார அரசாங்கம் கோவிலுக்கு சில சட்ட திட்டங்களையும் போட்டது. இதே மாதிரிதான் எல்லா கோவிலுக்கும் சட்டங்களும் போட்டது. ஆனா வள்ளியம்மை நீண்ட போராட்டம் நடத்தினதோட விளைவா 1930கள்ல அரசு சட்டங்கள்ல இருந்து விலக்கு அளிக்கப்பட்ட கோவில் அப்படின்ற பெருமையையும் இந்த கோவில் பெற்றது. இப்பவும் தமிழக அரசோட அறநிலையத்துறையோட அன்னதானம் உள்ளிட்ட சில சலுகைகளை பெற்றாலும் இது விலக்கு அளிக்கப்பட்ட கோவில் தான். வள்ளியம்மையோட வம்சாவளியினர் தொடர்ந்து கோவில் பூசாரியா இருந்துட்டு வந்தாங்க. இவங்க சமூகத்தை சார்ந்தபடி பாண்டி கோவில் அப்படின்றது பாண்டி பூசாரி கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டு நாளடைவுல ஜடாமுனீஸ்வரர் அப்படின்னு மாறி பாண்டி முனீஸ்வரர் கோவில் ஆயிடுச்சு. பக்தர்களோட கோரிக்கையில நியாயம் இருந்தது அப்படின்னா அதை உடனடியா நிறைவேற்றி வைக்கக்கூடியவர் தான் இந்த பாண்டி முனி. பில்லி, சூனியம், ஏவல்கள்ல பாதிக்கப்பட்டவங்க பாண்டி கிட்ட முறையிட்டா உடனேயே அது சரி பண்ணிடுவாரு. குழந்தை இல்லாதவங்க தூளி கட்டி வேண்டுனா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு பாண்டி கோவில் வரலாற்றை சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். பொதுவா இந்துக்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல தான் கோவிலுக்கு போறது வழக்கம். ஆனா நல்லவருக்கு ஏது நாளும் கிழமையும் அப்படின்றது போல செவ்வாய் வெள்ளியோட ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப விசேஷமா இருக்குது. அன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாவே வரும். எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் கோவிலுக்கு வரலாம். கர்ப்ப கிரகம் வரைக்கும் போய் பாண்டிய தரிசனமும் செய்யலாம். இப்படி சமயங்களை கடந்த சாமியா இருக்கிறாரு பாண்டி. பொதுவா வீடுகள்ல வெள்ளி செவ்வாயில அசைவம் சமைக்காத உண்ணாத இந்துக்கள் கூட குடும்பமா ஆடு பலியிட்டு தங்களோட நேர்த்திக்கரனை செலுத்தியும் அங்கேயே சமைச்சும் சாப்பிடுறாங்க. ஆனாலும் பாண்டி முனி சைவ சாமி அப்படின்னு சொல்றாரு கோவில் பூசாரி. பாண்டி, ஆண்டி, சமயன் அப்படின்னு 3 தெய்வங்கள் இங்க இருக்கிறாங்க. பாண்டிக்கு கட்டுப்பட்டவர் ஆண்டி. அவருக்கு சுருட்டு வச்சு பக்தர்கள் வேண்டிக்குவாங்க. ஆண்டிக்கு விருப்பமானது மாம்பழ பூஜை. பாண்டிக்கு காவலா இருக்கிறது சமய கருப்பு சாமி. பாண்டி நிறைவேற்றிய கோரிக்கைகளுக்கு பிரதிபலனா மக்கள் ஆடுகளை பலியிடுறது கருப்பு சாமிக்கு மட்டும்தான். பாண்டி சைவ சாமி. பொங்கல் படையல், நெய், பால், பன்னீர், சந்தன அபிஷேகம் தான் பாண்டிக்கு ரொம்பவே இஷ்டம்.
அதை மீறி பாண்டிக்கு எது கொடுத்தாலும் பக்தர்களோட இஷ்டத்தை ஏத்துக்கிறாரு பாண்டின்னு சொல்றாங்க. லாரி, டிராக்டர், பஸ், வேன்கள்ல கூட்டமா வந்தபடியே இருக்கிறாங்க பக்தர்கள். நிறைவேறின கோரிக்கைக்காக நேர்த்திகடன் செய்ய வரக்கூடிய பழைய பக்தர்கள், கோரிக்கை வைக்கிறதுக்காக வரக்கூடிய புதிய பக்தர்கள் அப்படின்னு எல்லா நாளுமே திருவிழாவா இருக்குது பாண்டி கோவில்ல. சமய பேதங்களை கடந்து அருள் கொடுத்து இருக்காரு இந்த சைவ முனி. சமய கருப்பை பற்றிய சுவையான கதை ஒண்ணு உண்டு. ஒரு முறை ஒரு வெள்ளைக்காரன் அங்க வந்து கேலியா, நான் இன்னைக்கு எத்தனை விலங்குகளை கொள்வேன் அப்படின்னு கேட்க, சமய கருப்பு பேசாமல் இருந்துதான். சிலை அப்படின்றதுனால அன்னைக்கு முழுவதும் வேட்டையாடிட்டு எந்த மிருகமுமே கிடைக்கல அப்படின்றதுனால கோபத்தோட திரும்பி வந்த வெள்ளைக்காரன் அந்த சிலையோட கைகளையும் முகத்தையும் உடைச்சிட்டு போனானா. ஆனா போகக்கூடிய வழியிலேயே அவன் கல்ல மாறிட்டானா. அதனாலதான் இன்னைக்கும் சமய கருப்புக்கு தலையும் கைகளும் கிடையாது. ஆண்டி ஐயாவுக்கு இனிப்பு இல்லாத பொங்கலும், பாண்டி ஐயாவுக்கு சைவ உணவும், சமய கருப்புக்கு மிருக பலியும், கல் சுருட்டு இது எல்லாம் கொடுக்கப்படுது. பாண்டி ஐயாவோட ஆலயத்துக்கு போனா பேய் பிசாசுகளோட தொந்தரவு விலகும். இது பக்தர்களோட நம்பிக்கை. அங்க இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய கலூன் கட்டி அப்படின்ற இடத்துல பல வேல்கள் எல்லாம் புதஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்தை அடைஞ்சதுமே பேய் பிசாசு பிடிச்சவங்க துள்ளி குதிப்பாங்களாம். அதனால அந்த வழியா செல்லக்கூடிய வாகனங்களை பேய் பூதங்களுக்கு பயந்து மரியாதை தரக்கூடிய வகையில வண்டிகளை நிறுத்திட்டு தான் செல்வாங்க. பாண்டி முனீஸ்வரருக்கு ஜூலை டு ஆகஸ்ட் மாதங்கள்ல ஆடியில தனி விழாவா நடைபெறுது. மக்கள் மாம்பழத்தை காணிக்கையா கொடுக்கறாங்க. பாண்டி ஐயாவுக்கு சர்க்கரை பொங்கல் படைக்கிறாங்க. ஒரு தடுப்பு திரை போடப்பட்டு அதுக்கு அந்த பக்கத்துல சமய கருப்புக்கு மிருக பலியும் கொடுக்கப்படுது. ஆண்டி ஐயாவோட படிகள் முழுவதும் மாம்பழத்தால அலங்கரிக்கப்படுது. அவருக்கு வெண்பொங்கல் பிரசாதமாவும் வைக்கிறாங்க. நீங்க எங்க அவரை நினைக்கிறீங்களோ அங்க வந்து உங்களோட குறைகளை நிச்சயமா களைவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆலயத்தோட கிழக்கு பகுதியில ஆண்டி சாமிக்கு ஆலயம் உள்ளது. அவருக்கு உருவம்ன்றது கிடையாது. அவர் சுப்பிரமணிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அங்க சமய கருப்பு அப்படின்றவருக்கு சிலை உண்டு. அவர் பாண்டி ஐயா சொல்றத நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்றாங்க. பத்மாசனத்துல உட்கார்ந்த நிலையில காணப்படக்கூடிய முனீஸ்வரர் பிரபலமானவர். பக்தர்கள் வேண்டுனதை அருளக்கூடியவர். அவருக்கு வெள்ளை உடை உடுத்தி பல வண்ண பூக்களால ஆன மாலையையும் அணிவிக்கிறாங்க. கோவிலோட திருவிழான்னு பார்த்தோம்னா ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாதங்கள்ல ஆடி மாசத்துல தனியா விழாவே நடைபெறுது. மக்கள் மாம்பழத்தை காணிக்க கொடுப்பாங்க. பாண்டி ஐயாவுக்கு சர்க்கரை பொங்கலும் படைக்கிறாங்க. கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாட்டுத்தாமனைக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய மேலமடை மதுரையில இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.